நீங்கள் கேட்ட வீடியோ நாங்கள் ரெடி பண்ணிட்டோங்க. நீங்களும் பார்த்து பயன்பெறுங்க. அதுக்கு தேவையான கிளாத்து எல்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னா, கேன்வாஸில் அயன் பண்ண மெயின் கிளாத்து, அப்புறம் லைனிங், ஜிப்புங்க. இதை ஃபஸ்ட்டு நம்ம மெயின் கிளாத்து, ஜிப்பு, அப்புறம் லைனிங், இதை மூணையும் வரிசைப்படுத்தி வச்சுங்க ஒரு 1/4 இன்ச் தையல் போட்டு எடுத்துக்கணுங்க. ஒரே ஈவனாக இருக்குதான்னு பார்த்து ஸ்டிச் போடணுங்க. இந்த வீடியோங்க நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் நல்ல ஐடியாவாகவும் இருக்குங்க. கண்டிப்பாக எல்லோரும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது 1 சைடு ஒர்க்குங்க. இது இனி நெக்ஸ்ட் சைடு பார்த்தீங்கன்னா, இதை அப்படியே திருப்பி வைக்கும்போது லைனிங் ஃபஸ்ட்டு வருங்க. அதுக்கப்புறம் சென்ட்ரல் இருக்கிற ஜிப் எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் மெயின் கிளாத்தில் அயன் பண்ணி வச்ச கேன்வாஸோடு அட்டாச்சாக இருக்கிற மெயின் கிளாத் எடுத்து சமமாக வச்சு ஒரு 1/4 இன்ச் அளவில் ஒரு ஸ்டிச் போடணுங்க. சமமாக இருக்குதான்னு பார்த்து போடுங்க. ஏன்னா முன்ன பின்ன ஆயிடுச்சுன்னா கழண்டு வந்துடும் இல்லைங்களா, அதனால் கரெக்டாக பார்த்து ஸ்டிச் போட்டுக்கலாங்க. அந்த ஜிப்பு நம்ம போட்டு தானே அடிச்சிருப்போம், அந்த ஜிப்பை திறந்து விட்டுட்டுங்க இந்த மாதிரி வந்துடும். அதையே உள்ள கையை விட்டு 2 சைடு இருக்கிற ஜிப்பை திருப்பிடணுங்க. திருப்பி படிமான தையல் போடணுங்க. அப்போ தான் நீட்டாக அழகாக இருக்குங்க. ஏன்னா கேன்வாஸ் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு புஷ்ஷுன்னு தூக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி படிமான தையல் போட்டுட்டா நீட்டாக அழகாக ஸ்டிச்சஸ் வருங்களா. அதுக்கப்புறங்க ஜிப்பை சென்டரில் கொண்டு வச்சுட்டுங்க 2 சைடும் நம்ம ஸ்ட்ராங்காக தையல் போடணுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும், இல்லை டெய்லரிங் சம்மந்தமாக ஏதாவது டவுட் வேணும்னா கேளுங்க, நாங்கள் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுறோம். அதுக்கப்புறம் 2 பக்கம் இந்த ஃபினிஷிங் வர்றதுக்காக கட் பண்ணி எடுத்துட்டுங்க. நாங்கள் ஓவர்லாக் மிஷின் இருக்கிறதுனால ஓவர்லாக் பண்ணிக்கிட்டேங்க. இல்லைனாலும் நீங்கள் ஒரு கிராஸ் பீஸ் வச்சு கூட அதையை ஃபினிஷிங் பண்ணிக்கலாங்க. இப்போ திருப்பி விட்டோம்னா பர்ஸு ரெடிங்க. அழகாக இருக்குங்களா, சூப்பராக இருக்குங்களா. நம்மளோட டெய்லரிங் அண்ட் பியூட்டிஷியன் பயிற்சிகள் எப்பவும் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குதுங்க. வாங்க